வீடியோவில் கிராஸ் லிமிடெட் ஐபிஓ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க 1991 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி ட்ரெய்லர் ஆக்சிஸ் அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் மாதிரியான ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஃபோர்ஜ்ட் அண்ட் ப்ரெசிஷன் காம்போனன்ட்ஸை மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் பண்ணுற பிஸ்னஸில் இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மீடியம் அண்ட் ஹெவி டியூட்டி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்க்கும்போது ஆக்ஷன் ஷாஃப்ட், கம்பேனியன் ஃப்ளேஞ்சஸ், ஆன்டி ரோல் பார்ஸ், ஸ்டாபிளைசர் பார், அசம்பிளி, சஸ்பென்ஷன் லிங்கேஜஸ், டிஃப்ரென்ஷியல் ஸ்பைடர்ஸ், பீவல் கியர்ஸ், பிளானட் கேரியர்ஸ், இன்டெல் ஆக்சல் கிட்ஸ், ரியர் எண்ட் ஸ்பிண்டில்ஸ், போல் வீல்ஸ், ஹைட்ராலிக் லிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பவர் டேக் ஆஃப் ஷாஃப்ட்ஸ், ஃப்ரண்ட் ஆக்சல் ஸ்பிண்டில்ஸ். கம்பெனிக்கு ஜார்க்கண்டில் 5 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸை டைரெக்டாக ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் சப்ளைஸ் மூலமாக சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸில் ஹை ஃபோர்ஜிங், ஹை ப்ரிசிஷன், பவுண்டரி லைன், மிஷினிங் மிஷின்ஸ், டர்னிங் அண்ட் மைனிங், ஹை குவாலிட்டி பெயிண்டிங் சிஸ்டம் எல்லாம் இருக்குது. அண்ட் இவங்களோட ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 40 kg ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுற அளவுக்கு ஃபோர்ஜிங் மிஷின் இவங்ககிட்ட இருக்குது. இந்தியாவிலேயே சில கம்பெனிஸில் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஹெவி ஃபோர்ஜிங் மிஷின் இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024 528 பெர்மனன்ட் எம்ப்ளாயி இவங்ககிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. இந்த கம்பெனிக்கு இந்தியா லெவலில் ஸ்ட்ராங் பேன் இந்தியா நெட்ஒர்க்ஸ் இருக்குது. அண்ட் சேல்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை, மதுரை, பெங்களூர் அண்ட் பாட்னால இருக்குது. அடுத்த ரெவன்யூ ஃப்ரம் பிஸ்னஸ் பார்க்கலாம். 2024 ட்ரெய்லர் ஆக்சல் அண்ட் சஸ்பென்ஷன்லேருந்து 43.38% ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு. அண்ட் ட்ராக் காம்போனண்ட்டில் 9.02% இருக்குது. ட்ரக் காம்போனன்ட்ஸில் 45.49% ரெவன்யூ ஜென்ரேட் ஆகியிருக்கு. அண்ட் அதர் காம்போனன்ட் சர்வீசஸில் 2.11% இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ரெவென்யூ ட்ரெய்லர் ஆக்சஸ் அண்ட் ட்ரக் காம்போனன்ட்ஸ்லேருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெவென்யூ ஃப்ரம் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மீடியம் அண்ட் ஹெவி காம்போனன்ட்ஸில் 88.87% ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இந்த கம்பெனிக்கு பேக் போனாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபார்ம் எக்யூப்மெண்ட்லேருந்து 9.02% இருக்குது. அதர் காம்போனன்ட் சர்வீசஸில் 2.11% இருக்காங்க. அடுத்து ரெவென்யூ ஃப்ரம் ரீஜியன் இந்தியாவில் 98.86% ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவுட் சைடு இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது 1.14% இருக்குது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி ரெவென்யூ இந்தியன் மார்க்கெட்லேருந்து தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அசெட், ரெவென்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இதெல்லாம் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2024 44.88 crore இருக்குது. நெட் ஒர்த் 146.81 crore மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டல் பாரோவிங்ஸ் 2024 117.9 crore இருக்குது. ஸோ டோட்டல் பாரோவிங்ஸ் நெகட்டிவ்ல இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ROE 30.57% இருக்குது. ROCE 28.15% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 30.57% இருக்காங்க. PE ரேஷியோ 28.91 அண்ட் EPS 8.3. இண்டஸ்ட்ரி PE 24.85% இருக்குது. ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்த டிவிடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2023 13.52% அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பெனி எந்த ஒரு டிவிடெண்டுமே அனௌன்ஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் பியர்ஸ் கம்பேரிஷன். இவங்களுக்கு பியர்ஸாக ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் லிமிடெட், ஜம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமோட்டிவ் ஆக்சல் லிமிடெட், GNA ஆக்சல்ஸ் அண்ட் டால்ப்ராஸ் ஆட்டோமோட்டிவ் லிமிடெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டாப் பொசிஷனில் இருக்கிறது ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் லிமிடெட் தான். ரெவென்யூ வைஸ் பார்க்கும்போது இப்போ IPO வந்திருக்கிற கம்பெனி சின்ன கம்பெனியாக இருக்காங்க. ஃபோர்ஜிங் காம்போனன்ட்ஸோட நீட் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே டிமாண்டாக இருக்கிற ஒன்றா இருக்குது. அடுத்து என்ன ரீசனுக்காக இந்த IPO வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 250 crore. இந்த IPOலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை பை பண்ண போகிறதாவும் எக்ஸிஸ்டிங் லோனை ரீபேமெண்ட் ஆர் ப்ரீபேமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து IPO டீட்டெயில்ஸ் பார்க்கலாம்.
ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் செப்டம்பர் 9 அண்ட் க்ளோஸ் ஆகிற டேட் செப்டம்பர் 11. ஃபேஸ் வேல்யூ 5 rupees per ஷேராக இருக்குது. ப்ரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 228 to 240 per share. லாட் சைஸ் 62 shares. டோட்டல் இஷ்யூ சைஸ் 500 crore அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ 250 crore. லிஸ்டிங் அட் NSE அண்ட் BSE. நெக்ஸ்ட் ஐபிஓ டைம்லைன் அலாட்மெண்ட் ஆகிற டேட் செப்டம்பர் 12. ரீஃபண்ட் செப்டம்பர் 13 இருக்குது. இந்த ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற டேட் செப்டம்பர் 13. லிஸ்ட் ஆகிற டேட் செப்டம்பர் 14 கொடுத்துருக்காங்க. இந்த ஐபிஓவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக 14,880 ரூபா தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 6 அன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐபிஓவை லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஐபிஓவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பற்றினா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.